பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூரான் தான் ஒரே ஆப்ஷன். Vivo V29e, the masterpiece. Buy now and get cashback offers. சூழ்நிலை என்னன்னு நான் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வரலாம். இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸிமா. இட்ஸ் நாட் ஈஸி. நான் இன்னும் பேசல. நான் ஐ டோன்ட் நோ. ஐ வில் நாட் ஸ்பீக். பட் இட் வாஸ் வெரி ஷாக்கிங், வெரி ஷாக்கிங். அவர் இன்னொரு விஜய் மாதிரி நம்ம இளைய தளபதி விஜய் இருக்காரு, அவரும் அதே மாதிரி. இந்த 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்க நிறைய சந்தோஷமான விஷயங்களும் பார்த்துருப்பீங்க. அதே போல கூட நடிக்கிற சக நடிகர்கள் அவங்களுடைய இழப்பு கண்டிப்பா அது ஒரு மறக்க முடியாத இழப்பாக தான் இருக்கும். பீட் ஃப்ரம் மனோபாலா சார் டு மயில்சாமி சார். இந்த வருஷம் நிறைய விதமான இழப்பு தமிழ் சினிமா ரொம்ப ரீசெண்டாக மாரிமுத்து அவர்கள் இருந்து இப்போ விஜய் ஆண்டனி சாரோட குடும்பத்தில் ஒரு இழப்பு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு இழப்பை பார்க்கும்போது? இல்லை, ரொம்ப இது இழப்புக்கான காரணம் எதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறதை விட ஐ திங்க் பேலன்சிங் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல நவீன். பேலன்சிங் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு பணம் மட்டுமே முக்கியம் இல்லை. இன்ஃபேக்ட் அப்போ நீங்கள் அடுத்து விஜயநந்தி சாரோட 2 படத்தில் நீங்கள் பார்ட்டாக இருக்கீங்க. மழை பிடிக்காத மனிதன் பண்ணம்மா, டாமன் டியூ அண்ட் அந்த படம் இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ். ரோமியோலும் பண்ணேன். சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். அவருடைய ப்ரொடக்ஷனில் எனி டைம் எப்போ கேட்டாலும் நடிக்கலாம் அப்படிங்கிறது அதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லுவாங்க. வெரி சைலண்ட் பர்சன். நேற்று இந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னே நான் அவர் பேரும் நவீன் தான், ஒன் ஆஃப் த சீஃப் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் விஜய் கம்பெனியில். நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி எனக்கு விஜய் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் த கரேஜ், ப்ளீஸ் பாஸ் மை கண்டோலன்சஸ். எதனால் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சு அதை நம்ம டிசெக்ட் பண்ணி இதனால தான் அப்படிங்கிற ஒரு இப்போ அது இல்லை. பட் இட் வாஸ் வெரி ஷாக்கிங், வெரி ஷாக்கிங். And I only hope that Vijay Antony will. It's not easy. It's not easy, ma. It's not easy. ஏன்னா ஆர் சுந்தரராஜன் சார் கூட ஒரு பையன் லாங் டைம் பேக் ஸ்டில் ஹேசன்ட் கம் அவுட் ஆஃப் இட். ஐ திங்க் ஹி பாஸ் இன் அ பைக் ஆக்சிடென்ட். ஸோ கோட்டா சீனிவாச ராவ் அவருடைய பையன். சில விஷயங்கள் எனக்கு தெரியல எதுக்காகன்னு. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தோணுது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம என்ன ஆகணும் கம்பேர் பண்ணக்கூடாதுமா. அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய. பக்கத்து வீட்டுக்காரன் அது வாங்குறான், நான் இது வாங்கணும். எனக்கு பின்னாடி 2 படம் நடிச்சுட்டு அவன் BMW வாங்கிட்டான், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி மர்சிடிஸ் வாங்குறது, இதெல்லாம் தெரியல. நம்பவே இருக்க முடியாது. 2 நாளைக்கு முன்னாடியே அவர் கூட நடிக்கிறீங்க நீங்கள், அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி காலையில் ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. எனக்கு ஐ வாஸ் ஷாக். நிஜமாவே ஐ வாஸ் ஷாக். ஏன்னா நாங்கள் லொக்கேஷனில் வி யூஸ் டு டாக் அபவுட், நிறைய பேச மாட்டோம்ல விஜய் ஆண்டனி. ஃபேமிலி சைட் பற்றிலாம் பேசுவாங்க. ரொம்ப பேச மாட்டோம். இளவரசு சார், நான், விஜய் ஆண்டனி, அதுக்கப்புறம் சுதான் சொல்லிட்டு ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு, இவங்களாம் உட்காந்து பேசும்பொழுது குழந்தைங்களை பற்றி பேசும்போது இந்த டாபிக் பசங்களை அவ்வளோதானே ஒழிய ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவர் யார்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசி, ஜாலின்னு இல்லை ரொம்ப நேரம் பேசி அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. என்ன இந்த 2 படம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சைலண்டாக எல்லாருமே தான் சொல்லுவாங்க, ரொம்ப சைலண்டாக தான் இருப்பார். அவர் இன்னொரு விஜய் மாதிரி. நம்ம இளைய தளபதி விஜய் இருக்காரு, அவரும் அதே மாதிரி தான் ரொம்ப சைலண்டாக. அதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட கான்சர்ட் நடந்துச்சு. ஆமாம், இட் வாஸ் லைக் ஹியூஜ் ஹிட். அவ்வளோ மழையில் ரசிகர்கள் அவ்வளோ நனைஞ்சு அவ்வளோ ஆனந்தமாக எல்லாருமே வாஸ் ப்ரைசிங், ப்ளீஸ் திரும்ப ஒன்று பண்ணுங்க, இந்த மாதிரி டவுனாக இருக்க எங்களுக்கு நீங்கள் தான் சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்கன்னு. பட் இவ்வளோ பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்தவரோட லைஃப்பில் இப்படி ஒரு ட்ராஜடிலாம் இதுவே இல்லை. இஸ் சச் அ நைஸ் பர்சன். அவர் நிறையா சொல்லலாம் விஜய் ஆண்டனியை பற்றி. குற்றாலத்தில் இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோம் ஒரு 25 நாள் முன்னாடி. ஷெட்யூல் பேக்கப் 30ஆம் தேதி ஆகுது, 31 ஆகுது. எனக்கு 29 முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். வெரி ஈஸி. வேறு ஏதாவது படம் இருந்ததுன்னா ஓகே சார் போயிட்டு வாங்க சார் சொல்லியிருப்பாங்க. குற்றாலம் ஷெட்யூல் முடியறதுக்கு 31, இன்னும் 2 நாள் இருக்குது. அன்னைக்கு பேக்கப் ஆனதுக்கப்புறம் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாங்க. அதாவது பூசணிக்காய் உடைக்கும் போது தான் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்க, படம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி பண்ணும்பொழுது. நான் கேட்டேன் விஜய்கிட்ட, எதுக்கு இந்த குரூப் ஃபோட்டோ லாஸ்ட்லேருந்து நான் எடுப்பேன் விஜய் அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் இருக்க மாட்டீங்கல்ல சார், யூ ஆர் பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபிலிம், அதனால தான் அசம்பிள் பண்ணி வச்சுட்டோம். குற்றாலம் ஷெட்யூல் முடிஞ்ச உடனே வி வாண்டட் டு கிவ் அ மீடியா பப்ளிசிட்டி. ஹீ இஸ் சச் அ வண்டர்ஃபுல் சோல். யாருமே அவரை தப்பா பேசுனதே இல்லை, பேச முடியாதுமா. நல்ல விஷயங்கள் மட்டும் தான் பேசியிருக்காங்க.
அண்ட் ஹி ஆல்வேஸ் திங்ஸ் நைஸ் அபவுட் அதர்ஸ். ஸோ நீங்க பேசுனீங்களா சார் அவர்கிட்ட? பேசல. நான் இன்னும் பேசல. நான் ஐ டோன்ட் நோ, ஐ வில் நாட் ஸ்பீக். ஏன்னா எதனால் நடந்தது, ஏன் நடந்தது, அவருடைய சூழ்நிலை என்னன்னு நான் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வரலாம். தட் ப்ராபப்ளி ஐ வில் டூ கோ இன் பர்சன் அண்ட் மீட் ஹிம் அண்ட் கம். பட் யூனோ ஒரு டாட்டர் லாஸ் ஆகுறது வந்து இட்ஸ் நாட், அதுவும் ஒரு 12-13 இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 12th படிக்கிற ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். இது ஒரு லெசனாக கூட எடுத்துக்கலாம். ஹவு மச் வி லூஸ் அவர் வேல்யூஸ் இன் லைஃப் ஜஸ்ட் பிகாஸ் ஃபார் த சிம்பிள் இன் த ஃபோன். நான் இது வந்து இதுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் சம்மந்தப்படுத்த ஜென்ரலாக சொல்கிறேன். +2 முடிஞ்ச உடனே சூசைட் ரேட், நீட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேம்மா. நான் பிறக்கும்போதே நம்ம அப்பா அம்மா நீ நீட் படிச்சு டாக்டர் ஆகணும் நம்மளை பெற்றுக்கிறாங்க இல்லையே. பிறக்கும்போதே எங்கள் அப்பா நான் தலைவாசல் விஜய் ஆகணும்னு சொல்லிட்டு, நோ, நீட் ட்ரை பண்ணு, ஆல்வேஸ் ஹாவ் அ பிளான் பி. நீட் ட்ரை பண்ணு, கிடைக்கலன்னா பிளான் பி ஒன்று இருக்குல்ல. நான் நினச்சது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த உலகத்தில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு மனப்பக்குவம், அந்த ஒரு மெச்சூரிட்டி பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும். படம் முடிஞ்சிட்டு சார், நாளை மறுநாள் உங்களுக்கு 50,000 உங்கள் பேமெண்ட் வந்துடும்மா. பேமெண்ட் இது நானும் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன், நிறைய பேர் க்ராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. 50,000 வரும்னு சொல்லிட்டு நான் 25,000 நவீன் ஒரு 25,000 கூட எனக்கு அடுத்த வாரம் வந்துடுதுன்ட்டு, சார் சாரி சார் ப்ரொடியூசர்கிட்ட பணம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லைன்னா என்ன அவன் யோசிச்சு பாருங்க. நம்ம பிளான் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ பிளான் பி ஒன்று ரெடியாக வச்சுக்கோ. 50,000 வரும், அது இருக்கட்டும், நம்ம அதுக்காக இதெல்லாம் பண்ணோம். நான் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று பிளான் பண்ணணும் இல்லைம்மா. எனக்கு மிகப்பெரிய இழப்பு நான் பார்க்குறது ரகுவரன். ஏன்னா ரகு என்னுடைய பேட்ச்மேட். நான் அவனும் ஒன்றா படித்தோம். அவன் 6 மாதம் படிக்கும்போதே அவனுக்கு 7வது மனிதன் பிரேக் வந்துருச்சு. பிரேக் அவன் ஓகே ஃபைன், நிறைய பேர் சொல்லுவாங்க ஹி வாஸ் இன் டு லாட் ஆஃப் ஹி அப்யூஸ் இஸ் பாடி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குது, ஃபைன், அது ஓகே ஃபைன், முடிஞ்சிருச்சு. ஆனால் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தையும் சாய் அவன் பேர், அவனுக்கும் என்னுடைய மகளுக்கும் 1 மாதமோ 2 மாதமோ தான் வித்தியாசம். 98 பாண்ட் 2 பேருமே. அப்போ என்னுடைய பொண்ணு ஸ்விம்மிங்கில் வரும்பொழுது ரகு என்கிட்ட சொன்னான், மச்சான் இந்த மாதிரி சாயை கூட ஸ்விம்மிங் போடலன்னா நீ ஹெல்ப் பண்ணேன். ஜெகதாம்பாள் ஸ்ட்ரீட்டில் இருந்தான். நான் ஓகே ரகு, நான் இங்கே கோடம்பாக்கத்தில் தான் இருக்கேன், நான் ரங்கராஜபுரத்தில். நான் போகும்போது அவனை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறேன், ரிட்டர்ன் வரும்போது நான் விட்டு போயிடுறேன். நான் எப்போ ஷூட்டிங் இருக்கோ நீ பிக்கப் பண்ணிட்டு போனேன். இது சொல்லி ஒரு 3-4 மாதம் அவன் இறந்துட்டான். எனக்கு என்னன்னா, அவன் வாழணும்னு நினைக்கும் பொழுது ஹி பாஸ்ட் அவே. எனக்கு அதுதான் ரொம்ப சங்கடமாயிடுச்சு. சார் ரொம்ப ரீசெண்டாக மிஸ்டர் ரகுவரன் அவரோட பிரதரை நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ரமேஷ் ஹி வாஸ் இன் பெங்களூர். ஸோ அப்போ சொல்லும் போது இட் வாஸ் வெரி பேத்தட்டிக். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், ஆனால் அவருடைய ஃபேமிலி இது மாதிரி இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவர் சொல்லும் போது அவங்க பையன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தாரு, அது எல்லாமே அவங்க சொல்லும் போது, யாரணி மூவி அப்போ தனுஷ் சாரை பார்க்கும்போது என் பையன் தான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இது எல்லாமே ஒரு நடிகர் அவரோட லைஃப் அடுத்து சூப்பராக வாழணும்னு நினைக்கும் போது அந்த ஒரு முடிவுன்றது இல்லை. அதுதான் நான் பணத்தையும் தாண்டி சில விஷயம் சொல்கிறேன் தெரியுமா. ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமா. நான் இதுக்காக இப்போ இறந்தவங்க எல்லாமே அவங்க பாடி அப்யூஸ் பண்ணி இறந்தாங்கன்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 40 மினிட்ஸ் எவ்ரிடே, எவ்வளோ பெரிய ஒர்க் இருந்தாலும் வேலைக்கு சாப்பிட்றதும் அந்த 1/2 hour நீங்கள் உங்கள் பாடிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் நாட் ஹேப்பனிங். தட் இஸ் நாட் அட் ஆல் ஹேப்பனிங். அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய சூசைட்ஸ் இன் திஸ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்னா, நம்ம ஒரு மெகா சீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெகா சீரியல் கமிட் ஆகிறோம். கமிட் ஆனோன்னே இந்த மெகா சீரியல் இந்த சீரியல் ஒரு 3 வருஷம் போவோம்னு நம்மளுக்குள்ளவே நம்ம ஒரு கணக்கு போட்டு, நம்ம ஒரு வண்டியை வாங்கி, நம்ம ஒரு வீடு இஎம்ஐ வாங்கி கட்டி, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மெகா சீரியல் நின்று போச்சுன்னா யூ ஆர் ஸ்டக். அதுதான் நான் பேலன்சிங் ஆஃப் லைஃப்னு சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்வி தெரியுமா, சினிமா என்னென்ன கற்றுக் கொடுத்ததுன்னு. 300 ரூபாய் வந்தாலும் குடும்பம் நடத்த கற்றுக் கொடுத்தது, 3000 வந்தாலும் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு கற்றுக் கொடுத்தது, 30,000 வந்தாலும் எப்படி குடும்பம் நடத்தணும்னு கற்றுக் கொடுத்தது. 3000 வரும்போது நான் ஒரு பெரிய கார் இஎம்ஐ போயிட்டு வாங்கி ஊருக்காக நான் அன்னைக்கு அந்த படமும் அந்த சீரியலும் பாப்புலராக இருக்கலாம், பட் நிரந்தரம் கிடையாது. எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அதுதான் நான் யாரை பற்றியுமே நான் ஐ டோன்ட் வாண்ட் டு தப்பாக சொல்ல விரும்பலை. இவன் இவ்வளோ பேசுகிறானே, இவனை பெரிய யோகி நான் கூட கேட்கல. நான் இப்போ இட்ஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் யோகியனா இல்லையான்னு. ஒரு 63 years and 350 films
இங்கே நானும் வாழ்ந்திருக்கான்னும் போது பார்த்தது, நான் கிராஸ் பண்ணது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணேனே ஒழிய இங்கே இதுதான் நான் சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்றது தயவுசெய்து ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி சொல்லிட்டு இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. இட்ஸ் நாட் இன் தட் ஆங்கிள். புரியுது. டூர் பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூர் ஆன் தான் ஒரே ஆப்ஷன். Vivo V29e, the masterpiece. Buy now and get cashback offers.